வணக்கம். சசிகுமார் டாக்ஸ். 3 reasons why I am rejected in 3 interviews. அதுதான் இந்த வீடியோ. ரிஜெக்ஷன் எதனால நடந்தது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இது எனக்கு மட்டும் இல்லை, சில பேருக்கும் நடந்திருக்கும். We are very much knowledgeable. We are having a lot of experience. ஸ்டில் எதனால ரிஜெக்ஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்டர்வியூஸ் போயிருப்பீங்க, நிறைய கம்பெனிஸை மீட் பண்ணியிருப்பீங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கா அப்படின்றது முக்கியமாக பார்ப்பாங்க. ஸோ அவர் பிரெயின் இஸ் லிமிட்டட். அதாவது அதுக்கு கெப்பாசிட்டி ஜாஸ்தியாக இருந்தாலும் நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் படிக்க முடியாது இல்லையா? ஸோ நான் ஒரு இடத்துல போகும்போது பிட்காயினை பற்றி நிறைய விஷயத்த கேட்டாங்க. ஸோ இல்லைங்க, இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது பார்த்திங்கன்னா இது ஒரு மாடல். இது எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணோம். நம்ம எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் அந்த ப்ரொமோஷன் வேன்றது சேம் தான் சொன்னாலுமே, இஃப் யூ டோன்ட் நோ அபவுட் பிட்காயின் ஐ கேனாட் ரெக்ரூட் யூ அப்படின்ட்டாங்க. நம்பர் 1, இது ஜென்ரலாக சொல்கிறேன். அந்த சப்ஜெக்டில் நாலேஜ் இருக்கணுங்க, அப்போ தாங்க எடுப்பாங்க. 2வது, இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ். தோ யூ ஹாவ் த நாலேஜ், தோ யூ ஹாவ் த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இருந்தாலும் அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில் ஆர் யூ எக்ஸ்பீரியன்ஸ்ட்? அப்படியே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் how many years you are experienced, because there are few other peoples waiting in the interview queue. They have much more years of experience in the same industry இல்லைங்களா? அப்போ சப்ஜெக்ட் நாலேஜ் மட்டும் இல்லை, அந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும். ஸோ எதுக்காக எதிர்பார்க்குறாங்கன்னா, அந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி பீப்புளோட கான்டாக்ட்ஸ் இருக்கும், டாக்குமெண்டேஷனில் கிளியராக இருப்பீங்க, கம்யூனிகேஷனில் கிளியராக இருப்பீங்க. உங்களுக்கு எதுவும் இண்டஸ்ட்ரி பற்றி சொல்ல தேவையில்ல, சப்ஜெக்ட் நாலேஜ் கொடுக்க தேவையில்ல. இதனால தான் அவங்க இப்படி கேட்குறாங்க. 3வது பாயிண்ட், ப்ரெசன்டேஷன், கம்யூனிகேஷன் இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருந்தாலும், அடுத்தது ஹவு யூ ஆர் கோயிங் டு பெனிஃபிட் டு த கம்பெனி. அந்த கம்பெனிக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களை எடுக்கிறதுனால அவங்களுக்கு என்ன லாபம், why should they recruit you அப்படின்றதுக்கு சரியான ஆன்சரை கொடுத்துட்டிங்கன்னா யூ ஆர் செலக்டட், அதர்வைஸ் ரிஜெக்டட். ஸோ இந்த பாயிண்டெல்லாம் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா when you go to the interview, most probably no, 100% you are selected. Thank you very much. This is Sasikumar Talks.